வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம கடை பேர் சொல்லுங்க. நம்ம கடை எங்க லொகேட்? ரைட், ஓகே. நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ராஜநகருக்கு அருகில் நம்ம அஸ்வின் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்ல இந்த கடை லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே தான் இருக்கு. பல வருஷமா இங்கே தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி வரைக்கும் கிடைக்கும்? நம்மளது வந்து 6 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் இருக்கு. சரி, ஓகேங்க. நம்ம கிட்ட இருக்கிறதா என்ன மாதிரி செய்யணும்? நம்மளது வந்து 6 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் களிமண் சிலை, 3 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் கிழங்கு மாவு. சரிங்க. ஏன்னா கிழங்கு மாவுல ஏன் செய்யறோம்னா சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி நீர்நிலையில கிடைக்கிறப்ப மீனுக்கு இதுக்கு உயிரினங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. மெயின் பெயிண்ட் வாட்டர் பெயிண்ட், எந்த எனாமலோ ரசாயன பெயிண்ட் எதுவுமே விட அப்படியே தண்ணியில எளிவா கரையை விட பெயிண்ட். தண்ணியில நிக்கிறது பிடிக்கிறது எதுவுமே இருக்காது. நம்ம கிட்ட இருக்க விநாயகரோட கலெக்ஷன் வந்து வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ காமிங்க. நிறைய ஐட்டம்ஸ் மாடல்லாம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 அடியிலேருந்து 6 அடியிலேருந்து 3 அடி வரைக்குமே வந்து பயங்கரமா பாம்பே டைப் மாடலு 3 ஸ்டேட் பிள்ளையார் வச்சிருக்கேன். தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி 3 ஸ்டேட் பேரு பிள்ளையாருமே வச்சிருக்கேன். 3 ஸ்டேட் பிள்ளையாரும் ஏன் வச்சிருக்கேன்னா 3 ஸ்டேட்ல இருந்து மோல்டு டை வாங்கி வந்து சொந்தமா ப்ரொடக்ஷன் பண்றோம். நம்ம மெயினா பண்றது ஹோல்சேல் நல்லா ஃபுல்லா பண்றோம். சின்ன சின்ன வியாபாரி எல்லா ஊருக்குமே. நம்மளது பிரான்ச் வந்து சென்னையில இன்னைக்கு ஓப்பன் கரெக்டா. இன்னைக்கு அண்ணா நகர்ல ஒரு பிரான்ச் ஓப்பன், காளிமா விநாயகர் ஸ்டால்னே சொல்லி அங்க இருக்கு. சென்னையில இருந்து நிறைய ஆர்டர் கொடுப்போம் நாங்க இங்க இருந்து. அதனால சரி மக்கள் அங்கிருந்து இங்க வந்து சிரமப்பட வேணாம்னு சொல்லி நம்ம டைரக்டா வந்து சென்னையிலே ஒரு பிரான்ச் இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணிருக்கோம். சரி, ஓகே. நம்ம கிட்ட இருக்க விநாயகரோட கலெக்ஷன் வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோல காமிங்க. ரைட், வாங்க காட்டலாம். சொல்லுங்கண்ணா. இவர் வந்து 6 அடி பிள்ளையார்மா, களிமண், வாட்டர் பெயிண்ட். இது இதெல்லாம் ஏற்கனவே நார்மலா வருது. இப்ப அதுலயே பாத்தீங்கன்னா கிரீடம், ராஜா, தலப்பாக்கட்டு இந்த மாதிரி ஐட்டம் உண்டு. 6 அடியில இருந்து ஸ்டார்ட். எங்கேயுமே 6 அடியில அதிகமா மாடல் வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி டைப் இது. ஓகேங்களா? இது மேல இருக்கு பாத்தீங்கன்னா பெங்களூர் பிள்ளையாரு. டிஃப்ரெண்டா இருக்கும். 3/4 அடி பிள்ளையாரு. இது 1 அடி பிள்ளையாரு நம்ம தமிழ்நாட்டு பிள்ளையார் தான். ஓகேங்களா? இது வந்து பாண்டிச்சேரி பிள்ளையார். இது கவர் போட்டு பாத்தீங்களா, பினிஷிங் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இது பாம்பே ஸ்டைல்ல வந்து இன்னும் வேற ஐட்டம் காட்டுறது. பாம்பே ஸ்டைல், இது பாண்டிச்சேரி. இது மாடல் பூராமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மோல்டு, இந்த பெயிண்டிங், பினிஷிங் குவாலிட்டி பக்காவா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பாம்பே மாடல். உங்களுக்கு கீழே எடுத்து காட்டுறோம் பாருங்க. இதுதான் பாம்பே மாடல் பிள்ளையார். உங்களுக்கு இது குவாலிட்டி இத்தனைக்கு இதை பார்த்தா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாதிரி தெரியும். சுத்தமான களிமண், பியூர் களிமண்ல எப்படி பாத்தீங்கன்னா பளிங்குக்கல் மாதிரி இருக்கும். அதே அப்படியே உங்களுக்கு பேக் சைடுல காட்டுறோம் பாருங்க. யாரும் நம்ப மாட்டாங்க, பியூர் களிமண். ஓகேங்களா? யாருமே நம்ப மாட்டாங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் வச்சிருக்காங்களா. பியூர் களிமண் இது. இது குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். பாக்குறவங்களுக்கு பாம்பே மாடல்ல இருக்கிற மாதிரி கேட்கறவங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு எத்தனை அடி வருது? இது கடைசியா 3 அடி வரைக்கும். உங்ககிட்ட 3 அடி வரைக்கும் இந்த மாடல்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா 1 அடி பிள்ளையாரு. ஓகேண்ணா. இது வந்து பெங்களூர் பிள்ளையாரு மாடல். சரிங்களா? இது வந்து கையிலே செய்யறதுன்னு வச்சுங்களேன். இந்த தந்தம் இதெல்லாம் வந்து மோல்டு கிடையாது. நீங்க பாருங்க, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், ரொம்ப மெல்லிஸா இருக்கும். இந்த தந்த கேப் பாருங்க, இந்த கேப் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து பினிஷிங் பியூர் களிமண், கோல் கீழ் எதுவுமே கிடையாது. பியூர் களிமண். சரிங்களா? ஒரு கையில செஞ்ச பேக் மட்டும் தான் ஆச்சு. ஃப்ரண்ட்ல வந்து நம்ம கையிலே வேலைப்பாடு தான். இது எல்லாமே தந்தத்துல இருந்து இந்த தந்தம் ஓகேங்களா? அந்த கையை தொட்டாவே போதும், பட்டுன்னு உடஞ்சிடும். ரொம்ப காஸ்ட்லியான பிள்ளையார் இருந்துச்சுங்களா. இது ரொம்ப போன வருஷம் தான் லான்ச்சிங்கே பண்ண நான். அது போன வருஷம் நல்ல ரெஸ்பான்ஸ். இது சேலத்துல நம்ம கடையில மட்டும்தான் இந்த பிள்ளையார் இருக்கும். வேற எங்கேயுமே வெளியே கிடைக்காதுன்னு. சரி, ஓகே. இந்த மாடல் ஒண்ணு சொல்லுங்கண்ணா. நம்ம ஆத்தூர்ல முன்னாடி முத்துமலை முருகன் இருக்காரு பாத்தீங்களா. போன வருஷமே இது வந்து டிமாண்ட் இந்த பிள்ளையார். சரிங்களா? யாருமே இந்த சைஸ்ல சீப் அண்ட் பெஸ்டா பசங்க எளியா கும்பிடுற மாதிரி யாருமே செய்யல. அதனால நம்ம ஒரு 5 அடியில வந்து இந்த முருகர் சிலையை நம்ம செஞ்சிருக்கோம். அப்படியே நேச்சுரலா அதே மாதிரி இருக்கும். அந்த சேம் டிட்டோ அது நின்றுட்டு இருக்கிற மாதிரி இந்த சைஸ்ல செய்யல. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 கலர் இருக்கு. வேற யார்ட்டையுமே இந்த மாதிரி முருகர் சிலை எங்கேயுமே இருக்காது. இதுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. சொல்லுங்க. ஒயிட் கலர்ல இருக்காரு. ஒயிட் கலர்ல இது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இது பாத்தீங்கன்னா இந்த காலம் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு மாடு. ஆனா இது சரியா அப்படியே ராஜநகபதி இருக்காரு பாத்தீங்களா. சேலம் ராஜநகபதி, புகழ்பெற்ற ராஜநகபதி சேலம், அவரு மாதிரியே இருப்பாரு இந்த பிள்ளையாரு. அதே சைஸ், அதே உடம்பு கிடம் எல்லாம், வாட்டங்கள் எல்லாம், பாடி ஷேப் எல்லாம் அதே மாதிரிதான் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஃபேமஸ். இந்த நல்லா போயிட்டு இருக்கு. ஜனங்களை பார்த்தா அட்ராக்ஷனா இருக்கும். எத்தனையோ வாகனத்துல மக்கள் நிறைய வச்சிருப்பாங்க பசங்க. இது ராஜநகபதி விநாயகர் சொல்லி ஒரு ஃபேமஸ் இருந்துச்சுங்களா. இது வரைக்கும் ஒரு 30 பீஸ் இந்த மாடல்ல நாங்க புக் பண்ணிருக்கோம். இது எத்தனை அடி வருது? இது 6 அடி தான். அந்த ராஜநகபதி என்ன சைஸ் வருமோ உங்களுக்கு அதே சைஸ் தான் வரும். சரி, ஓகே. அடுத்தது பாப்போம். சொல்லுங்கண்ணா. இது ராமர் கலரு. 6 அடி உயரம் உங்களுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா உடம்பு ஷேப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நல்ல குவாலிட்டியா இருக்கும், பினிஷிங்கா இருக்கும். இது ஒரு புது மாடல் தான் உங்களுக்கு.
சரிங்க. இந்த வருஷமும் இது கொஞ்சம் நல்லா ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. சரி ஓகே. இது வாகனம் இல்லாத பிளைன் டைப் தாமரை பூல உட்காந்துருக்கிற மாதிரி, தர்பார் சீட்ல உட்காந்துருக்கிற மாதிரி உங்களுக்கு. சரி ஓகேண்ணா. பத்தி சொல்லுங்கண்ணா. இவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா பிளாக் கலர்ல இருப்பாரு. ஓகேண்ணா. நிறைய பேர் பிளாக் கலர் இருக்கும். இது டிஃபரெண்டா வந்து ஒரு காப்பர் கலந்த பிளாக் கலர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணா. ஜிகினா இதுக்கு மேல வருமானா? ஜிகினாவே கிடையாது, அவ்வளவுதான். அதான் காப்பர். இந்த சில்வர் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி இது ஒரு பெயிண்டிங் தான், வாட்டர் பெயிண்டிங் மட்டும் தான். சரிங்கண்ணா. உங்களுக்கு அந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் சொல்றாங்களா அந்த மாடல் கிடையாது. பிளாக் கலர், நம்ம சாதா பிள்ளையர்ல பிளாக் கலர். இது கொஞ்சம் நல்லா விரும்பி பசங்க எடுத்துட்டு இருக்காங்க. சரி ஓகேண்ணா. இதை பத்தி சொல்லணும். பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா சிவன் வடிவத்துல இருப்பார். ஃபேஸ் மட்டும் தான் அப்பா போல மகன் மகன்ல அதே மாதிரி உருவத்துல தான் இவர் இருப்பாருன்னு. வேட்டியில இருந்து அவர் என்ன நேச்சுரல் ட்ரெஸ் இருக்குமோ சிவனுக்கு அதே மாதிரி உத்ராட்ச கோட்டையில இருந்து வேட்டி கலர் வரைக்கும் சிவலிங்கம் வரைக்கும் கொண்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அணைச்சிருக்கிற மாதிரி சிவன் மாடல். சரி ஓகே ஓகேண்ணா. இது எத்தனை அடினா? இது 7 அடி. 7 அடி. ஓகேண்ணா. அடுத்து இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அண்ணன் தம்பி ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி. ஓகேண்ணா. அண்ணன் வந்து அப்படி தம்பி அணைச்சிட்டு இருக்கிற மாதிரி, முருகர் பக்கத்துல மடியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. சரிங்கண்ணா. இது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். உங்களுக்கு பெயிண்டிங் பாக்குறப்பே தெரியும் டிஃபரெண்ட் ஸ்டைல. உங்களுக்கு சின்ன சைஸ்ல இந்த மாதிரி கிடைக்காது. எல்லாம் 10 அடி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கிடைக்கும். பெரிய சிலைகள் இது பாத்தீங்கன்னா சின்ன சிலையிலேயே உங்களுக்கு இவ்வளவு அத்திவிதமா நம்ம ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம் நம்ம. சரி ஓகேண்ணா. இந்த ட்ரிப் புதுசா நிறைய மாடல்கள் நம்ம தெரிவிச்சிருக்கோம். சரிங்கண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவரை பத்தி சொல்லணும்னா இது வரைக்கும் ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை தான் தூக்கிட்டு வந்து பாத்துருப்பீங்க. சரிங்கண்ணா. ஓகேங்களா. ஆஞ்சநேயர் வந்து விநாயகரை வந்து தோல்ல உட்காந்து வச்சுட்டு வாகனம் மாதிரி மலையில இருந்து தூக்கிட்டு வர மாதிரி இது ஒரு மாடல். இது டிஃபரெண்டான மாடல். 9 அடி சிலை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இந்த மாடல். சரி ஓகேண்ணா. இந்த சிலை என்ன புக் ஆகலையாண்ணா? புக் ஆகல இன்னும். சரி ஓகேண்ணா. அதெல்லாம் புக் ஆனது வந்து மூடி வச்சிருக்கீங்களா? புக் ஆனதான் மூடி வச்சிருக்கோம். ஏற்கனவே புக் ஆனதை நம்ம வந்து குடோன்ல வச்சிருக்கோம். சரிங்க. அண்ணன் 2 நாளைக்கு விட்டு சேர சிலை எடுத்துட்டு போய் நம்ம புக்கிங் தனியா ஒரு குடோன் வச்சிருக்கோம். சரி ஓகேண்ணா. அங்க வச்சிருவீங்க? அங்க வச்சிருவோம். சரி ஓகேண்ணா. சொல்லுங்கண்ணா. ஏற்கனவே பாத்தீங்களா 3 அடியில ஒரு சில சிவலிங்கில கட்டி அதே மாதிரி 10 அடியில இது வந்து அட்டையில செஞ்சதுதான். தெலுங்கு மாவட்டம் செஞ்சது சிவலிங்கத்தை கட்டி பிடிச்ச மாதிரி. ஓகேங்களா. பிரம்மாண்டமா இருக்கும் பாக்குறதுக்கு. அகலமாவும் இருக்கு, அகலமாவும் இருக்கும், பிரம்மாண்டமாவும் இருக்கும். ஆனா 10 அடி 9 அடி தான் சிலையே உங்களுக்கு. ஓகே ஓகே. பாக்குறப்ப உங்களுக்கு பார்த்தா பெரிய பிரம்மாண்டமா இருக்கும். சைஸ் பாத்தீங்கன்னா கார்ஸே 10 அடி தான். அதுல இருந்து கீழே 1 அடி தான் இருக்கும். இதுக்கு மேல கிரீடம் வருமானா? கிரீடம் உண்டு. சரிங்கண்ணா. அடுத்து இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவரு நம்ம முன்ன பார்த்த மாதிரி முருகர் வந்து சின்னதுல பார்த்தோம். ஆமா அதே மாதிரி இது வந்து 10 அடி சிலை. இது பெருசு, அப்படியே பெருசு. சிங்கம் வாகனம், சிங்கத்து மேல காலை வச்சிருக்காரு ரெஜர் பண்ற மாதிரி. ஓகேங்களா. முருகர் சிலை இது. அப்படி ஓகே ஓகே. முருகர் அணைச்சிட்டு இருக்கிற மாதிரி. இது 10 அடிங்கண்ணா? இது 10 அடி. அந்த ஆஞ்சநேயர் சொன்ன பாத்தீங்களா தோல்ல வச்சிட்டு இருக்கிற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, இது வந்து அப்படியே அது சைட்ல தூக்கி முதுகுல வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது 8 அடி சிலை. ஆனா ஆஞ்சநேயர் அப்படியே ஒரு சைட் தோல்லே அப்படியே வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிலை. சரிங்கண்ணா. 8 அடிங்களா? 8 அடி. ஓகேண்ணா. சொல்லுங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 9 அடி சிலை. சிங்கம் நம்ம அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அன்னப்பறவைன்னு சொல்லி அதுல 2லயும் சிங்கத்துல உட்காந்துக்கிட்டு அன்னப்பறவையில டிராவல் பண்ற மாதிரி இது ஒரு சிலை. ஓகேங்களா. இது வந்து 9 அடி சிலை தான். இது பாத்தீங்கன்னா புது மாடல் தான், கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களா பாக்குறதுக்கு. சரி ஓகே. பிள்ளையார் பிள்ளையார் எங்கும் நிறைந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் எங்கும் நிறைந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் எங்கள் செல்ல பிள்ளையார், கண்ணின் உல கணபதியே ஐயப்பனின் சோதரனே பிள்ளையாரப்பா எங்கள் பிள்ளையாரப்பா, கண்ணி மூல கணபதியே ஐயப்பனின் சோதரனே பிள்ளையாரப்பா எங்கள் பிள்ளையாரப்பா, கணபதியே 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 பிள்ளையார்